தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இங்கிலீஷை விரைவாக கற்றுக்கிறதுக்கு அவசியமான 4 விடயங்கள் தொடர்பான மிக தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா கட்டாயமாக இங்கிலீஷை விரைவாக கற்றுக்கலாம். இந்த 4 விஷயம் தொடர்பான விளக்கங்களை பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் எங்களோட வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரைட், நாங்கள் வீடியோவை பார்ப்போம். ரைட், கவனிங்க. முதலாவது விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்னிங். ஒவ்வொரு விடயத்தையும் சரியாக அவதானித்து கேட்கணும். திரைப்படங்கள், மூவிஸை பாருங்க, அவங்க பேசுகிற முறைகள், அவங்க பேசுகிற சொற்களோட உச்சரிப்பை சரியாக அவதானிங்க, கேளுங்க. உரையாடல்களில் அவங்க பேசுகிற முறைகள், அவங்களோட உச்சரிப்புகளை அவதானிங்க, சரியாக கேளுங்க. இங்கிலீஷ் மாத்திரமல்ல, எந்த ஒரு மொழிக்கும் மிக முக்கியமான விடயம்தான் சரியாக நாங்கள் கேட்கணும். லிஸ்னிங் மிக முக்கியமான ஒரு விடயம். ரைட். இரண்டாவது விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங். உங்களால் முடிஞ்ச அளவு சிறிய சிறிய சொற்களை பயன்படுத்தி சிறிய சிறிய வாக்கியங்கள் உருவாக்கி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. கம், கோ, ப்ளே, கம் ஹியர், கோ தேர், அங்கே போங்க, இங்கே வாங்க, இவ்வாறான சிறிய சிறிய சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்கள் உருவாக்கி பேசுகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது முக்கியமான ஒரு விடயம். ரைட். பேசுகிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். சும்மா இருந்தால் உங்களுக்கு பேசுகிறதுக்கான திறன் வளராது. நீங்கள் எப்படியாவது பேசுகிறதுக்கு முயற்சி செய்யணும். ரைட். மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங், வாசித்தல். உங்களால் முடிஞ்ச அளவு பத்திரிகைகள், சிறிய சிறிய கதை புத்தகங்களை வாசிங்க. ஆரம்பத்தில் நீங்கள் சிறிய சிறிய கதை புத்தகங்களை வாசித்து அதில் இருக்க விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணுங்கள். ரைட். வாசிப்பு மிக முக்கியம். ஒரு மொழியை விரைவாக இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்கிறதுக்கு வாசிப்புன்னு சொல்கிறது மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று. அதனால் ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் வாசிக்கணும். வாசித்து அதில் இருக்க விஷயங்களை புரிஞ்சு கொள்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ரைட். நான்காவது விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங். நாங்கள் கற்றுக்கிற எந்த ஒரு விடயத்தையும், இலக்கணமாக இருக்கலாம், வாக்கிய வடிவங்களாக இருக்கலாம், எந்த ஒரு விடயத்தையும் எழுதியே கற்றுக்கொள்ளணும். ரைட். ஒவ்வொரு விடயத்தையும் எழுதணும். ரைட். ஒரு மொழியை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்கிறதுக்கு மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று தான் ரைட்டிங். நாங்கள் இப்போ கற்றுக்கிட்ட 4 விடயங்கள்லையும் நீங்கள் கவனத்தை செலுத்தி ஒரு மொழியை கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களோட மொழித்திறனை விரைவாக இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். ஒரு மொழியை விரைவாக கற்றுக்கொள்கிறதுக்கு அவசியமான விடயங்கள் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில வாக்கியங்கள் தொடர்பான விளக்கங்களையும் பார்ப்போம். ரைட். அது தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். ரைட், கவனிங்க. கும்பிடுகிறேன், என்னை ஏமாற்ற வேண்டாம். கும்பிடுகிறேன், என்னை ஏமாற்ற வேண்டாம். கும்பிடுறேன், என்னை ஏமாற்ற வேணான்னு சொல்லுவோம் தானே. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது யோசிங்க. For heaven's sake, don't cheat me. For heaven's sake, don't cheat me. இவ்வாறான வாக்கியங்களை நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தணும். திரும்ப பயன்படுத்துவதன் மூலம்தான் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் விரைவாக இம்ப்ரூவ் ஆகும். ரைட். கும்பிடுகிறேன், அங்கே போக வேண்டாம். கும்பிடுகிறேன், அங்கே போக வேண்டாம்னு சொல்லுவோம் தானே. இதை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது யோசிங்க. கும்பிடுகிறேன், அங்கே போக வேண்டாம். ரைட். யோசிங்க, எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? எதில் ஆரம்பிப்பீங்க? For heaven's sakeல ஆரம்பிங்க. For heaven's sake, don't go there. அங்கேன்னு சொல்கிறதுக்கு தேர். அப்போ கும்பிடுகிறேன், அங்கே போக வேண்டாம்னு எப்படி சொல்லுவீங்க? For heaven's sake, don't go there. For heaven's sake, don't go there. கும்பிடுகிறேன், அங்கே போக வேண்டாம். ரைட். கும்பிடுகிறேன், பொய் சொல்ல வேண்டாம். கும்பிடுகிறேன், பொய் சொல்ல வேண்டாம். இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? யோசிங்க. எதில் ஆரம்பிப்பீங்க? For heaven's sakeல ஆரம்பிங்க. For heaven's sake, don't tell lies. For heaven's sake, don't tell lies. கும்பிடுகிறேன், பொய் சொல்ல வேண்டாம். For heaven's sake, don't tell lies. Right. கும்பிடுகிறேன், என்னை ஏச வேண்டாம். கும்பிடுகிறேன், என்னை ஏச வேண்டாம்.
இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வீங்க யோசிங்க. For heaven's sake ஆரம்பிங்க. For heaven's sake don't blame me. For heaven's sake don't blame me. கும்பிடுகிறேன் என்னை ஏச வேண்டாம். For heaven's sake don't blame me. ரைட். கும்பிடுகிறேன் அந்த வேலையை செய்ய வேண்டாம். கும்பிடுறேன் அந்த வேலையை மட்டும் செய்யாத. கும்பிடுறேன் அந்த வேலையை செய்யாதன்னு சொல்லுவோம் தானே. இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வீங்க இங்கிலீஷில் யோசிங்க. கும்பிடுகிறேன் அந்த வேலையை செய்ய வேண்டாம். For heaven's sake ஆரம்பிங்க. For heaven's sake don't do that work. For heaven's sake don't do that work. கும்பிடுகிறேன் அந்த வேலையை செய்ய வேண்டாம். For heaven's sake don't do that work. ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பான மிக தெளிவான விளக்கங்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.